MBA படிக்கிற பொண்ணு நெஞ்சில பயங்கரமா கத்தியால குத்தப்பட்டு கழுத்தை நெரிக்கப்பட்டு உத்தரப்பிரதேசத்துல இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து 3 நாளைக்கு ஆனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதோ பேட் ஸ்மெல் வரதுக்குள்ள அவங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து பாக்குறாங்க, பார்த்து ஷாக் ஆகுறாங்க. யார் பண்ணாங்கன்னு விசாரிக்கிறப்போ கண்டுபிடிக்கிறப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவள் அவரோட அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் CCTVல பதிவாகுது. சோ ஏன் கொன்னா அப்படின்னா 24 வயசு இருக்கிறவன் அந்த பொண்ணு கூட தனியா இருக்கிறப்போ அந்த பொண்ணு கிட்ட லிமிட் கிராஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணிருக்கான், செயல்பட்டு இருக்கான். ஆனா அந்த விஷயம் அங்க நடக்கல, அந்த பொண்ணு அலோ பண்ணல. சோ அந்த ஒரு காரணத்தால அந்த பொண்ணு கொலை பண்ணிருக்கான். கொன்னுட்டு வெளியே வந்து போய் ட்ரிங்க் பண்ணிருக்கான். திருப்பி வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணோட இறந்து போன உடலோட தப்பான ஒரு விஷயத்த பண்ணிருக்கான். இந்த எல்லா தப்பு பண்ணதுக்கு அப்புறம் பண்ண தப்ப சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூனியம் வைக்கிற மந்திரவாதிகளோட ஒன்னா சேர்ந்து அந்த பொண்ணோட ஆத்மா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருந்திருக்கான். இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு போலீஸ் அவனை கூட்டிட்டு போகும்போது மீடியா அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இப்படியெல்லாம் ஏன்டா பண்ண, பாவமா தெரியல அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க ஒரு ஆன்சர் பண்ணி, உங்களுக்கு வேற எதுவும் வேலை இல்லையா, இது ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்ட்டு பெரிய ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அவனுடைய ஆட்டிடியூட பார்த்தா ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி, போடா டே போடா அப்படின்னு சொல்ற மாதிரி கிளம்புறான்.